ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வாழ்க்கையில மலச்சிக்கல் அப்படின்றதுதான் பெரிய சிக்கலாவே இருந்துட்டு இருக்கு இன்றைய காலகட்டத்துல. மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சில குறிப்புகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல் குறிப்பு, நீர் வறட்சி அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மலச்சிக்கல் ஏற்படும். அதனால அதிக அளவு உணவுல வறட்சி ஏற்படாம நீர் ஆகாரங்களை எடுத்துக்கோங்க. அதுக்காக காஃபி, டீ, ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எடுத்துக்க கூடாது. அது எல்லாத்தையுமே நிச்சயமா தவிர்க்கணும். தினமும் உணவுல ஏதாவது ஒரு கீரை வகையை சேர்த்துக்கிறது மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கொய்யா பழம் இருக்கு இல்லையா, அத விதையோட நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் காணாம போயிடும். அடுத்ததா ஒரு டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலும்பிச்சை சாறு 5 மில்லி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டு 300 மில்லி லிட்டர் வெந்நீர் கலந்து காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க உடலும் உற்சாகமா இருக்கும். உடனேயே மலச்சிக்கல் பிரச்சனை காணாமலே போயிடும். இன்னொரு ரெசிபியா எள்ளு விதை பொடி எடுத்துக்கலாம். எள்ளு விதையை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அத பனை வெல்லத்தோட சேர்த்து 4 முதல் 6 தேக்கரண்டி அளவு டெய்லி நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ப்ராப்ளம் உங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது. அடுத்ததா மோரோட இஞ்சி, கல்லுப்பு, பெருங்காயம் இது மூணுத்தையும் கலந்து உணவுல அதிகமா நம்ம சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா குடலோட தன்மை ரொம்பவே ஹெல்தியா இருக்கும், மலச்சிக்கல் வராமலே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தினமும் 2 வேளை செம்பருத்தி இலைய தூள் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகுதான். முக்கியமா நைட்டு நேரங்கள்ல மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்படின்னா காலையில உங்களுடைய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அப்படின்றதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. குடல், ரத்தம் இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்றதுக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. தினமும் நீங்க தக்காளி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாருமே சொல்லலாம், குழம்புல எல்லாம் நம்ம தக்காளி போட தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வீட்டுல ஆக்கக்கூடிய குழம்புல 2 தக்காளி 3 தக்காளி போடுவோம். அதுல ஒரு பீஸ் நம்ம தட்டுக்கு வரும், அதையும் தூக்கி வெளியில போட்டுடுவோம். தக்காளி நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது, அது பெரிய பெரிய பிரச்சனை. தொடர்ந்து தக்காளியை எடுத்துக்கிற மாதிரியான சூழ்நிலையை உங்க உணவுல ஏற்படுத்திக்கோங்க. அடுத்ததா உலர்ந்த திராட்சை பழத்தை தேன்ல ஊற வச்சு தினசரி பாலோட சேர்த்து 1 தேக்கரண்டி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரியாகும். வெங்காயத்தை துண்டு துண்டா நறுக்கி விளக்கெண்ணெயில வதக்கி கூட நீங்க சாப்பிடலாம் இந்த பிரச்சனைக்கு. முலாம் பழம் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது உடலுக்கு பயங்கரமான உரம் அப்படின்னே சொல்றாங்க. இதை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை சரியாகும். இது மட்டும் இல்லாம நிறைய பச்சை காய்கறிகள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் இது எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கட் செம ஹெல்தியா இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனைக்கு இடமே இருக்காது. இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா ஐபிசி ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.